ஒரு நல்ல படத்தை தியேட்டர்ல பாக்குறதுக்கும் அதே படத்தை வீட்ல உட்காந்து பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்குல்ல. அதே மாதிரிதான் ஒரு நல்ல புத்தகத்தை நம்ம எங்க உட்காந்து படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். இந்த மாதிரி ஒரு இயற்கையான சூழல்ல நல்ல புத்தகத்தை படிக்கும்போது அந்த புத்தகத்துல உள்ள கருத்துக்களை இன்னும் ஆழமா உள்வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி பல அமைதியான இடங்கள்ல உட்காந்து நான் படிச்ச 100 மிகச்சிறந்த புத்தகங்கள்ல உள்ள கருத்துக்களை ஒரு லைவ் ஜூம் மீட்டிங்ல உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். கடினமா உழைச்சா கண்டிப்பா முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஒர்க் மட்டுமே போதுமா? அப்போ எனக்கு தெரிந்த ஒரு நபர் சென்னையில கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் ஆட்டோ ஓட்டுறாரு. வெறும் 4 மணி நேரம் மட்டும்தான் தூங்குறாரு. ஆனாலும் அவரால் பெரிய அளவுல முன்னேற முடியலையே. ஏன்? நம்ம உடலால் உழைத்தால் பத்தாது, அறிவால உழைக்கணும், சிந்தனையால உழைக்கணும். அப்பதான் நம்ம கூடிய சீக்கிரத்துல முன்னேற முடியும். அப்போ நம்முடைய சிந்தனைகளும் அறிவும் வளரணும் அப்படின்னா கொஞ்சம் நல்ல புத்தகங்களை வாசிச்சிருக்கணும். அப்பதான் நம்முடைய அறிவு வளரும். அப்படி இல்லைன்னா அனுபவங்கள் மூலமா நமக்கு அறிவு கிடைக்கும். ஆனா எல்லா விஷயத்தையும் நம்மளே தப்பு பண்ணி அனுபவப்பட்டு கத்துக்க முடியாது. மற்றவங்களுடைய அனுபவங்கள்ல இருந்து பாடம் கத்துக்கணும். அப்படி மற்றவங்களோட அனுபவங்களை தெரிஞ்சுக்கணும்னா அதற்கு நம்ம புத்தகங்களை வாசிக்கணும். இன்னைக்கு உலகின் நம்பர் 1 பணக்காரனா இருக்கக்கூடிய எலன் மாஸ்க் அவர்கள் சொல்றாரு, நான் 7 வயசுல இருந்தே புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன், அதனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை உருவாக்கிய பில் கேட்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு புத்தகம் வீதம், நான் வருஷத்துக்கு மினிமம் 50 புத்தகங்களாவது படிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு வருட இறுதியிலும் தான் படிச்ச 50 புத்தகங்களை பட்டியலிடுறாரு பில் கேட்ஸ். இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் நிறுவனங்களுடைய தலைவர் மார்க் ஜுக்கர்பெர்க் இந்த உலகத்திலேயே ரொம்ப சின்ன வயசுலயே, வெறும் 23 வயசுலயே சுயமா உழைத்து பில்லியனியரான ஒரு நபர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏதோ கோடிங் நல்லா தெரிஞ்சனால நான் சின்ன வயசுலேயே பணக்காரன் ஆயிட்டேன். ஆனா அதன் பிறகு எப்படி ஒரு நிறுவனத்தை கட்டமைக்கிறது, எப்படி மற்றவங்க கிட்ட இருந்து வேலை வாங்குறது, எப்படி என்னுடைய ஃபேஸ்புக் நிறுவனத்தை நம்பர் 1 நிறுவனமாவே வச்சுக்கிறது அப்படின்னு புத்தகங்கள்ல இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். அந்த டைம்ல மட்டும் நான் புக்கு படிக்காம இருந்திருந்தேன் அப்படின்னா நான் சம்பாதிச்ச அத்தனை பணத்தையும் இழந்திருப்பேன். புத்தகங்களால தான் நான் இன்னைக்கு பணக்காரனாவே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க மட்டும் இல்ல, இந்த மாதிரி உலகின் பல முக்கியமான நிறுவனங்களுடைய சிஇஓக்கள் புத்தகங்கள் வாசிக்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய விஷயம், இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும்னு நினைச்சா புத்தகங்களை வாசிங்க அப்படின்னு சொல்றதுதான். புத்தகங்களை வாசிக்க நீங்க வேற ஒரு புது உலகத்துக்குள்ள போவீங்க. எனக்கும் புத்தகம் படிக்கணும்னு ஆசை தான். ஆனா எந்த புத்தகத்துல ஆரம்பிக்கிறது, புத்தகங்களை எப்படி படிக்கிறது, படிச்ச விஷயங்களை எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் சொல்லவும் நான் படிச்ச மிகச்சிறந்த 100 புத்தகங்கள்ல இருந்து நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா அப்ளை பண்ண வேண்டிய சில விஷயங்களையும் லைவா ஒரு ஒர்க் ஷாப்ல சொல்லலான்னு இருக்கேன். நீங்க அதுல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா இந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம எண்ணுவதெல்லாம் உயர்வு சேனல்ல பல புத்தகங்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்க புக் ஜூஸ் செக்மெண்ட், குட்டி கதைகளை மட்டும் தெரிஞ்சுக்க கோல்டன் ஸ்டோரி ஃப்ரம் கோல்டன் புக் செக்மெண்ட், ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வரியை மட்டும் தெரிஞ்சுக்க 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 புக் செக்மெண்ட். இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. அந்த கண்டென்ட்டே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்போ நம்ம ஃப்ரீயாக கொடுக்குற அந்த கண்டென்ட்டே அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைவ் ஜூம் மீட்டிங்கில் நானே நேரில் வந்து சொல்ல போகிற நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணுங்க. நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணி முடிச்சதும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவீங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஜூம் மீட்டிங்கோட லிங்க் உங்களுக்கு வரும். ஒருவேளை நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகலை அப்படின்னா நம்மளோட சப்போர்ட் நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புங்க, ஜாயின் பண்ணிடலாம். இந்த ஒர்க் ஷாப் மூலமாக நிறைய புத்தகங்களோட நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களை மாதிரியே நல்ல புத்தகங்களை வாசிக்கணும்னு நினைக்கிறவங்களோட கான்டாக்ட்ஸும் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு புத்தகங்கள்லேருந்து ஒரு பக்கத்தை மட்டுமாவது வாசிக்கிற ஒரு நல்ல பழக்கமும் ஏற்படும். அது மட்டும் இல்லை, நிறைய புத்தகங்களை எந்த பணமுமே கொடுக்காம ஃப்ரீயாவே வாசிக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு ட்ரிக்கும் உங்களுக்கு தெரிய வரும். இதனால இந்த மீட்டிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய ஒவ்வொரு மாத சம்பளத்துல இருந்தும் 1% மட்டுமாவது புத்தகங்களை வாங்குறதுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களோட மாத சம்பளத்துல இருந்து 1%க்கும் கம்மியான தொகை தான் இதற்கு நீங்க செலவு பண்ண போறீங்க. ஆனா கண்டிப்பா அதை விட
பெரிய நாலேஜை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது செலவில்ல, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். நான் லைவாக வந்து நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். என்மேல நம்பிக்கை இருந்தால் இதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.